வணக்கம். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தென் மாநிலங்களில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கி 3 நாள் வரை நடைபெறவுள்ளது. வனத்துறையின் கூடுதல் முதன்மை செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு IAS அவர்கள் தனது எக்ஸ் தளத்தை தெரிவிப்பது, 2வது யானைகள் எண்ணிக்கை மதிப்பீடு 2024 இன்று தமிழ்நாட்டில் தொடங்குகிறது. இந்த மதிப்பீடு மே 23 முதல் 25 வரை 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும். 697 பிளாக்குகளில் 26 வனப்பிரிவுகளை உள்ளடக்கியது. தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளாவில் 2023 செய்யப்பட்ட முதல் ஒத்திசைக்கப்பட்ட மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டில் 2961 யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. இந்த பயிற்சி வீடியோவில் மொத்தம் 1836 வன ஊழியர்கள் மற்றும் 342 தன்னார்வலர்கள் பங்கேற்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், கிருஷ்ணகிரி ஒசூர் வனக்கோட்டம், திண்டுக்கல் வனக்கோட்டம், கொடைக்கானல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. முதல் நாள் தொகுதி மாதிரி முறையில் நேரடியாக யானைகள் எண்ணிக்கையும், இரண்டாம் நாள் நேர்கோட்டு பாதை முறையில் மறைமுக எண்ணிக்கையில் யானைகள் சாணம் கணக்கெடுப்பும், 3ஆம் நாள் நீர்நிலை கணக்கெடுப்பில் நேரடி யானைகள் கணக்கெடுப்பு முறையும் பின்பற்றப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் அந்தந்த வனச்சரக அலுவலர்கள் மேற்பார்வையில் வனவர்கள், வன காப்பாளர்கள், வன காவலர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள், வன உயிரின ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட குழுக்களாக கலந்து கொண்டுள்ளனர். இவர்களை ஒருங்கிணைத்து சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ள வழிகாட்டுதலுக்கு ஏதுவாக வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் தங்குமிடம், உணவு வசதி, முதலுதவி மருத்துவ வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை வனத்துறையின் மூலம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணியின் பொழுது தொலைநோக்கு கருவி, கேமரா உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்தி யானைகளை கண்டறிந்து உரிய படிவத்தில் குறிப்பிடப்பட உள்ளது. அவ்வாறு பெறப்படும் தரவுகளை ஒன்று சேர்த்து பரப்பளவிற்கு தகுந்தாற்போல கணக்கீடு செய்து பின்னர் எண்ணிக்கை தெரிவிக்கப்படும். இந்த கணக்கெடுப்பு பணிக்காக கணக்கெடுப்பு முறைகள் குறித்தும், முன்னேற்பாடுகள் குறித்தும், தன்னார்வலர்களின் பாதுகாப்பு குறித்தும் அந்தந்த வனக்கோட்ட மாவட்ட வன அலுவலர்கள், வன உயிரின காப்பாளரால் வன அலுவலர்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு கணக்கெடுப்பில் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் தெரிவிக்கப்பட்டு அவர்களிடம் உரிய படிவங்களில் கையொப்பம் பெறப்பட்டது. இந்த கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வனத்துறையின் மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.